இந்த முறை வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அம்மானுடைய திட்டங்கள் என்னென்ன குறைபாடுகள் இருந்தோ அது முதல் பிறகு எங்களுடைய ஐயா எடப்பாடியார்கள் பல திட்டங்கள் வந்து செஞ்சிருக்காரு. அது சில முடிவுகள் இருந்தாலும் அது தெரியாது. பிறகு வந்துட்டு செய்யணும்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் என்னுடைய எண்ணம் என்னன்னு சொன்னா மூன்றமொழி தொகுதி ஒரு புதுமையான தொகுதியா இருக்கிறது ஒரு ஆசை. அதுக்குதான் இப்ப வந்து சொன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அம்மாவும் புரட்சி பாரதம் பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக நாங்கள் ஒற்றுமையா இருந்து பண்றோம். ஆனா இந்த கூட்டணி வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையான கூட்டணி தான். இந்த கூட்டணியில அனைத்து பேரும் ஒற்றுமையா இருந்து எப்படியாவது வெற்றி பெறும் ஒரு முடிவோடு தான் இந்த பூந்தமல்லியில வந்து பல நாளுக்கு வந்து கோரிக்கை பாத்தீங்கன்னா பாதாள சாக்கடை திட்டம். அது இதுவரையுமே வந்து அந்த முன்னாள் எம்எல்ஏ வந்து அதை பத்தி எதுவுமே வந்து பண்ணவே இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய எண்ணப்படி என்னுடைய முதலமைச்சருக்கு ஆட்சி அமைச்சா இருந்துச்சுன்னா உடனடியாக அதுதான் முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். உடனடியாக அதே மாதிரி வந்து போன ஆட்சியில வந்து டாஸ்மாக் எல்லா இடத்துலயும் மூடப்படும் சொன்னாங்க. ஆனா அவங்க வந்து எல்லாத்துலயும் திறந்துதான் வச்சிருக்காங்க. பூந்தமல்லி சுற்றி 16 ஒயின் ஷாப் இருக்கு. அவங்க மூட மாட்டாங்க சார். அவங்க எல்லாருமே அந்த பிசினஸ் தானே பண்றாங்க. அந்த குடும்பமே கனிமொழிக்கு ஃபேக்டரி, ஜெகதலட்சுமிக்கு ஃபேக்டரி, பிஆருக்கு 4 ஃபேக்டரி, அது குப்பான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு 4 ஃபேக்டரி வச்சிருக்காரு. தீவிரவாதம் இந்த மாதிரி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அவங்க பிசினஸ் வச்சு அவங்க இப்போ உதாரண காலத்தை திறக்கப்பட்டிருந்தது. அம்மா என்ன சொன்னான்னு சொன்னா படிப்படியா மூடின்னு சொல்லிட்டு 1000 கடை 500 கூட மூட்டாங்க. ஒரு 6 மாசத்துக்கு கூட 500 கூட 600 படிப்படியா மூடுன்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு வந்து ஐயா எடப்பாடியார் வந்து அவரு ஒரு 500 கூட மூடிருக்காரு. அது எல்லாம் கணக்கு என்கிட்ட இருக்குது. அதுக்குள்ளே வந்து நம்ம நேரங்கள் கடந்து போயிடுச்சு. இவங்க வந்து மொத்தமா இவங்க வந்து கனிமொழித்தனது தமிழ்நாட்டில் இளைய இளம்பெண்கள் விளைவுகள் தான் தமிழ்நாட்டில் அதிகமாக நாங்கள் கடை மூடியே தீர்வுன்னு சொன்னாங்க. ஆனா அவங்களால மூட முடியாது. ஏன்னா அவங்கதான் ஃபேக்டரி இருக்குது. அவங்க தான் விற்கிறவங்கள கனிமொழி தான் விற்கிறது. அவங்க எப்படி மூடுவாங்க? பொய் சொல்றாங்க, ஏமாத்து தான் அவங்க வேலை. பொய் வாக்குறுதி, பொய் சொல்லி ஏமாத்துறது, மக்களை ஏமாத்து. எங்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அம்மாவுடைய கட்சி இருந்தாங்க. நாங்கள் வந்து மக்களுக்கு அடிமையாக வாழ்க்கை, மக்களுக்கு பயந்து வாழ்ந்த கட்சி. ஆனா திமுக மக்கள் ஏமாத்துற கட்சி. அண்ணா திமுக இன்னைக்கு அனைவரும் ஒற்றுமையோடு நாங்கள் உழைக்கணும்னு சொன்னாக்கா மக்களுக்கு நல்ல எண்ணத்தை பெற வேண்டும். மக்கள் அதுதான் என்னுடைய எண்ணம். இப்போ நேத்துல இருந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி சாருக்கும் உதயநிதி ஸ்டாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தை போர் நடந்துட்டு இருக்கு. இப்போ உதயநிதி வந்து வளர்ற ஒரு தோல்வி பயமா அப்படின்னு எடுத்துக்கலாமா? எடப்பாடியார் எவ்வளவு மனுஷன் உதயநிதி பூசியாக்கல வெக்கமா இல்லை. யாரு சொல்றது? உதயநிதி என்ன எடப்பாடியார் இல்லை மொத்தமா உழைச்சு நேரம் எடப்பாடி ஒழிஞ்சிட்டு கிடையாது. எடப்பாடியார் மட்டும் எடப்பாடி கிடையாது. ஸ்டாலினா ஈக்குவல்னு சொல்றாரு. நான் ஒழிச்சு வந்துருக்கேன்னு சொல்றாரு. அது மாதிரி எடப்பாடியாருக்கு சம்பந்தம். இப்போ எடப்பாடி சார் மொத்தமா இருக்கு. இப்ப எடப்பாடி சார் வந்து ஆர் ராசாவோட வந்து சொன்னார், கலைஞர் வந்து சிறையில வச்சோன்றது. நாங்க ஆட்சிக்கு வந்து அதை வந்து நாங்க விசாரணைக்கு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? யார் சிறையில வச்சா? ஸ்டாலின் வந்து கலைஞரை வந்து சிறையில வச்சான்ற மாதிரி ஒரு ஆடியோ வந்துச்சு ஆர் ராசா பேசுறது. அதுக்கு வந்து நாங்க விசாரணை குழு, நாங்க ஆட்சிக்கு வந்தா விசாரணை குழு அமைப்போம் அப்படின்றது எடப்பாடி சொல்லியிருக்காரு. உங்க முயற்சி எப்படின்னா இருக்கும்? அதுக்காக அதை பத்தி சொன்னீங்க கலந்து வச்சுங்கன்னா பலதரப்பட்ட உண்மைகள் வெளியே வரும், நிறைய வரும். சார், நான் கடைசியா வந்து இந்த மக்களுக்கு என்னென்ன, அந்த தொகுதி மக்களுக்கு என்னென்ன சொல்ல வருது? மக்களுக்கு அம்மா என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, எடப்பாடியார் என்ன திட்டங்கள் கொண்டு வர அத்தனையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். எடப்பாடியார் கொண்டு வந்த அத்தனையும் உடனடியாக கிட்டத்தட்ட 1 வருஷத்துல முடிஞ்சிருவாங்க திட்டங்கள். நீங்க எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? அதை நான் சொல்லுவேன். மக்களுடைய நாங்க நிறைய ஓட்டு. ஓகே, நன்றி.